முன்னேற்ற கழகம் பாரம்பரியமிக்க கட்சின்னு சொல்றாங்க. எத்தனையோ பேர் அந்த கட்சிக்காக சிறை சென்று தன் சொத்துக்களை விற்று இந்த கட்சி வளர்த்தவர்களுக்கெல்லாம் அங்கே இடமில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்த உறுப்பினர்களுக்கு தான் மத்தியிலையும் ஆட்சி அதிகாரத்தில் இடம் கிடைக்கும், மாநிலத்திலும் ஆட்சி அதிகாரத்தில் இடம் கிடைக்கும், கட்சியிலையும் அவர்களுக்கு தான் பதவி கிடைக்கும். திரு ஸ்டாலின் அவர் கட்சிக்கு தலைவர், அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் இளநீ செயலாளர், திருமதி கனிமொழி மகளிரணி செயலாளர். முடிஞ்சு போச்சு குடும்பம், எல்லா பதவியும் வீட்டே போயாச்சு. மற்றவர்களுக்கு என்ன பதவி இருக்குது? அண்ணா திமுக அப்படி அல்ல. ஒரு சாதாரண தொண்டன் கூட ஒரு கிளை செயலாளரை கூட பொதுச் செயலாளராக முடியும். ஒரு சாதாரண தொண்டன் கிளை செயலாளர் கூட இந்த இயக்கத்தில் இருந்து சரியான முறையில் பணியாற்றினால், தலைமைக்கு விசுவாசமாக செயல்பட்டால் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக முடியும். வேற எந்த கட்சியாவது முடியுமா? என்ன கருணாநிதி குடும்பத்துக்கு தமிழ்நாடு பட்டாவை போட்டு வச்சிருக்குது, அது குடும்பத்தை சார்ந்து தான் வரணுமா? இங்க இருக்கிறவங்க யாரும் வந்தா ஏத்துக்க மாட்டாங்களா?